தான் தூங்கின்னு இருக்கிறா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னோட மாயினால தமன்னா தூங்குற மாதிரி ராணியோட கண்ணுக்கு காட்டிட்டேன். ஏ ராணி, இதுக்கப்புறம் உன்னால நிம்மதியா தூங்கவே முடியாது. நீ தூங்க நான் விட மாட்டேன் ராணி. Anak mata lagi lamro ni. சித்தார்த் மட்டும் மாலையை கட்டட்டும். அதுக்கப்புறம் என் சக்தியால நடக்க போறத மட்டும் பாரு. நடக்க போற கன்னி பூஜையால இந்த வீட்டுல நிச்சயமா ஒரு மரணம் நடக்கும். நான் நடக்க வைப்பேன். ஐயோ, தர்ஷினி எப்படியாவது கண்டுபிடிக்கணும். தர்ஷினி, இன்னைக்கு ஒத்த உசுறுதான் போகும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா 2 உசுரா போக போகுது. கிட்ட வா தர்ஷினி, வா வா. வா, உனக்கான ஏற்பாடு எல்லாம் தயாராயிடுச்சு. வா. அந்த மரத்துல இருக்கிற கயிறுல போய் தூக்கு போட்டு தூங்கு. தூக்கு போட்டு தூங்கு. தூக்கு போட்டு தூங்கு. தர்ஷினி, வா ராணி, வா. உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தர்ஷினி, ஐயோ தர்ஷினி. ஏற்கனவே தமன்னா பேய் மாதிரி எரிஞ்செறிஞ்சு விழுவா. இப்போ உண்மையிலேயே அவ உடம்புக்குள்ள பேய் இருக்கு. இப்போ யார அவ தூக்கி நிறுத்த போறாளோ தெரியல. மாமா, நீங்க வேற. எனக்கு ஆரம்பத்துல ரொம்ப பயமா தான் இருந்தது. அப்புறம் பேயோட குடும்பம் நடத்தணும்னு என் தலையில எழுதியிருக்கு.
அது போக போக அப்படியே பழகிடுச்சு. டேய், நம்ம இருடா. கண்ட்ரோல்ல எதுவும் இல்ல என்னன்னு மாமா. கேப்போம். சரி, என்னாச்சு? அந்த தர்ஷினிக்கும் அந்த ராணிய போலவே ஆயுசு கெட்டி போல இருக்கு. அதனாலதான் பழைச்சுக்கிட்டா. ஏழோ ரத்தம்ல அதான். ஆனா அடுத்து இந்த வீட்ல வயசானவங்களோட ரத்த வாட அடிக்க போகுது. நாளைக்கு இந்த வீட்ல கண்டிப்பா ஒரு சாவு விடும். சித்தார்த் நிச்சயமா அந்த மாலையை கட்டுவான். வயசானவங்களோட ரத்தம்னா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஒருத்தங்க சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கும் போது அவங்க ரத்த சம்பந்தப்பட்டவங்க யாராவது செத்து போனா அந்த மாலையை கழட்டி தானே ஆகணும்னு அத நீதானே சொன்ன. அதனாலதான் இந்த வீட்டோட ஆணி வேற இருக்கிற கிழவனையும் கிழவியையும் ஒரேடியா மண்ணுக்குள்ள புதைச்சிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சதும் இந்த வீட்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. மாமா உனக்கு சங்கு